ஹாய், என் பேரு கியூட்டி. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறவங்க ஒரு இன்ஸ்பைரிங்கான உமன், பிரான்சிஸ் ரிட்லே ஹாவகல். அவங்க 1836ல இங்கிலாந்துல பிறந்தாங்க. சின்ன வயசுலயே ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். மியூசிக், ரைட்டிங், லாங்குவேஜஸ் எல்லாத்துலயுமே நல்ல திறமை நிறைஞ்சவங்க. ஆனா அவங்க லைஃப்ல முக்கியமானது டேலண்ட் மட்டும் இல்ல, அவங்க ஹார்ட். அவங்க வாழ்க்கை முழுவதையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதுல இருந்துதான் அவங்க பல பியூட்டிஃபுல் கிறிஸ்டியன் சாங்ஸ் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல மிகவும் ஃபேமஸான பாடல் தான் டேக் மை லைஃப் அண்ட் லெட் இட் பி அப்படின்ற சாங். Take my life and let it be consecrated, Lord, to Thee. Take my moments and my days, let them flow in ceaseless praise. Let them flow in ceaseless praise. அந்த சாங் ஒரு லிரிக் மட்டும் இல்ல, அது அவங்க ஹார்ட்ல இருந்து வந்த ப்ரேயர். அவங்க தங்களுடைய ஜுவல்லரி, வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையுமே டொனேட் பண்ணிட்டாங்க. என் வாழ்க்கை என்னிடம் உள்ளதெல்லாம் தேவனுக்கேன்னு நினைச்சு. அவங்க 42 வயசுல இறந்துட்டாங்க. லைஃப் ரொம்ப ஷார்ட் தான், ஆனா அவங்க டெடிகேஷன் இன்னும் உலகம் முழுக்க பேசப்படுது. அவங்க எழுதிய சாங்ஸ் இன்னும் பலரின் வாழ்க்கைய டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால பிரான்சிஸ் ஹாவகல் ஒரு ரைட்டர் மட்டும் இல்ல, ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு உமன். பிரான்சிஸ் ஹாவகல் வாழ்க்கை நமக்கு சொல்ல வருவது என்ன தெரியுமா? லைஃப் நீண்டதா இருக்கணும்ன்றது முக்கியம் இல்ல, லைஃப் அர்த்தமா இருக்கணும்ன்றது தான் முக்கியம். ஒரு பெண் டெடிகேஷனுடன் வாழ்ந்தா அது பலரின் வாழ்க்கையும் மாற்ற முடியும். அவங்க வாழ்க்கை நமக்கு ஒரு ரிமைண்டர். நம்ம வாழ்க்கையும் யாருக்காவது பிளெஸிங்கா இருக்கலாம். தேங்க்யூ.